Hello friends, welcome to my channel PK பயணம். நான் உங்க PK. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க, மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. கமிங் டு தி டாபிக், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பைக் ஹோண்டாவோட CB150R ஸ்ட்ரீட்ஸ்டர். இந்தியாவில் ப்ராப்பர் ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபியூ நேம்ஸ் தான் மைண்டுக்கு வரும். யமகாவோட MT-15 ஆல்ரெடி லான்ச் ஆகி கலக்கிட்டு இருக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேட்டகரியில். அண்ட் யமகாவோட நெக்ஸ்ட் லான்ச் ஆன XSR155. இதை பற்றின வீடியோஸ் ஒன்றும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கு, ஐகார்டில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணுங்கள். அந்த மோட்டர் பைக்கை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஹோண்டாவோட நெக்ஸ்ட் லான்ச் ஆன CB150R ஸ்ட்ரீட்ஸ்டர். ஹோண்டா CB150R ஆல்ரெடி செவரல் ஏஷியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா 150cc ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்க ஹோண்டா ஹார்னட், பட் லுக் வைஸ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பர் பைக். அடுத்து பார்த்தீங்கன்னா CBR150 ஃபேட் பைக். பட் ஹோண்டாவோட CB150R ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இந்தியன் மார்க்கெட்டில் கலக்க போகுதுங்க, சந்தேகமே இல்லை. நேக்ட் வெர்ஷனில் ஒரு செம்ம லான்ச்சாக இருக்க போகுது. ஹோண்டா லவர்ஸ்க்கு ஒரு பேங்க்னு சொல்லணும். ஹோண்டாவோட அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஹோண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்ட்ஸ் நியூ ஸ்போர்ட்ஸ் டைப், அதாவது ஒரு கேப் ரேசர் ஸ்போர்ட்ஸ் மோட்டார் பைக் பிளஸ் நேக்ட் ஸ்போர்ட்ஸ் பைக். இதோட ஃபியூஷன் தாங்க. ஆக்சுவலாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதோட ஸ்டைல் ஒரு கேப் ரேசர் பிளஸ் நேக்ட் ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் வித் லேட்டஸ்ட் டெக்னிக்கல் அப்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. இந்த மோட்டார் பைக் 149cc சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் லிக்விட் கூலோட கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி Euro 6 ஃபார்மேட்டில் இருக்கிறதால இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோண்டா CB150R இதோட கீ ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெயிட். இதோட வெயிட் ஜஸ்ட் 125 kgs. Yamaha MT-15 கம்பேர் பண்ணீங்கன்னா 15 kg லைட்டரா இருக்கும். ஹவவர் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்ஸ் ஏற்ற மாதிரி பேர்ஸ் அண்ட் ஸ்பாட்ஸ் ஆல்டர் ஆகிறதுல கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குயிக்காக இதோட ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் நெகட்டிவ் டிஸ்பிளே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஹெட் லேம்ப் அண்ட் டெயில் லேம்ப் LED யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்னொரு சேஃப்டி ஃபியூச்சர் இந்த மோட்டார் பைக்ல எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் இன்ஹிபிட்டர். இது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, சைட் ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணாமல் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது ஒரு நல்ல சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் தான். ஹோண்டா CB150R அதோட சிப்ளிங்ஸ் ஆன CB300Rலேருந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் ஷேர் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட், இந்த பைக் பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுறது ரவுண்ட் ரெட்ரோ லுக்கிங் LED லேம்ப்ஸ், சின்னதான டேங்க் ஃபேரிங், ஷார்ட் வீல் பேஸ், டிசைனில் அட்டகாசமாக இருக்குது. ஹோண்டா ப்ரைஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ மோட்டர் பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸோட ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 149.2cc, மேக்ஸிமம் பவர் 16.1 HP அட் 9500 RPMலையும், மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 13.6 Nm அட் 8000 RPMலையும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இருக்காங்க. எமிஷன் ஸ்டாண்டர்ட் BS6 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கியர்ஸ் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 139 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் பைக் வெயிட் பார்த்தீங்கன்னா 125 kgs. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 8.50 liters. ஃபியூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா PGM ஃபியூல் இன்ஜெக்ஷன், ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ரெஷன் ரேஷியோ 11.3:1, போர் டயா 57.3 mm, ஸ்ட்ரோக் லென்த் 57.8 mm. கிளச் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வெட் கிளச். பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பார்க்கலாங்க. ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா 296 mm சிங்கிள் டிஸ்க் பிரேக். ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா 220 mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ABS பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் டியூயல் சேனல் கொடுத்துருக்காங்க, பட் இந்தியன் மார்க்கெட்டில் டிஃபர் ஆகும். ஃப்ரண்ட் டயர் 110/70 17 inches கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் 150/60 17 inches கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டார் பைக்கோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயருக்கும் ரைடரோட பொசிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேலன்சிங் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் அலைன்ட் ஆயிருக்கு. பைக் கார்னரிங்க்கு சூப்பராக இருக்குங்க. சஸ்பென்ஷன் அண்ட் சேசிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் 41 mm டெலிஸ்கோபிக் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் மோனோஷாக். ஃப்ரேம் டைமண்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 1973 mm கொடுத்துருக்காங்க. width 822 mm, height 1053 mm, ground clearance 139 mm, seat height 795 mm, 5.5 to 6 feet உங்களுக்கு சூப்பரா செட் ஆகுங்க இந்த பைக். வீல் பேஸ் 1296 mm, weight 125 kgs, fuel tank capacity 8.50 liters, engine oil capacity 1.3 liters. இப்போ ஹோண்டா CB150R ஓட மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் பார்த்துடலாம். மைலேஜ் பொறுத்த இருக்கும் ஹோண்டா CB150R இந்தியன் ரோட்ஸ்ல 45 km/L வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் 0 to 100 just 13 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும். டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் பைக் 120 km/h. ஓவராலா டிசைன், பெர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்ட், ஃபியூல் எக்கானமி, ஃபியூச்சர்ஸ், பில்ட் குவாலிட்டி நல்ல ரேட்டிங்ஸ் அட்டைன் பண்ற ஒரு சூப்பர் மோட்டார் பைக். இப்போ இந்த பைக்கோட பிரைஸ்க்கு வரலாம். கமிங் டு தி பிரைஸ், ஹோண்டா CB150R இந்தியன் மார்க்கெட்ல 1.40 lakhs to 1.50 lakhs எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரண்டா
இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சில பைக்ஸ் தான் இப்போ மார்க்கெட்ல இருக்கு. இந்த ஹோண்டா CB150R Yamaha MT-15க்கும் KTM 125 டியூக்கும் ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்குங்க. ஹோண்டா CB150Rோட லான்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2020க்குள்ள லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனும் கிளியராக இல்லைங்க. ஓவராலாக ஹோண்டா CB150R Yamahaவோட MT-15க்கும் KTMோட 125 டியூக்குக்கும் Yamahaவோட நெக்ஸ்ட் லான்ச் ஆன XSR 155க்கும் ஒரு செம காம்படிட்டிவாக இருக்குங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பிடிச்சமான ஒரு மோட்டார் பைக்காக இருக்குங்க. இந்த மோட்டார் பைக் 2020க்குள்ள லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி 2020 எண்ட்குள்ள இந்த மோட்டார் பைக்கை ரோட்டில் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from PK.